Good morning, students. I am a maths teacher. Now 7th standard mathematicsல geometry பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 180ங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒரு ட்ரையாங்கிளில் த்ரீ லைன்ஸ் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ட்ரையாங்கிள் சொல்லுவோம். த்ரீ வெர்டெக்ஸ் இருக்கும், த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கும், த்ரீ சைட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள்னு பார்த்துருந்தோம், டெஃபினேஷன் படித்தோம். அடுத்தது ட்ரையாங்கிளோட டைப்ஸ் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் சைட்ஸ்னால் மூணு ட்ரையாங்கிள் இருக்குது. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஆல் த த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். எனி டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஐசோஸ்லெஸ்ன்னு சொன்னோம். மூணு சைட்ஸுமே வெவ்வேறு இது இருந்தால் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சொல்லணும். அடுத்தது பேஸ்ட் ஆன் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் அக்யூட்டாக இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 90 டிகிரி இருந்தால் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் வந்து எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தோம். ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ்டாக இருந்தால் மோர் தென் 90 டிகிரியாக இருந்தால் அது அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தோம். அடுத்தது 6th என்ன பேசிக் பார்த்தோம், எனி டூ சைட்ஸ் ஆட் பண்ணால் அது தேர்ட் சைடோட கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் 6th பேஸ். 7th பேஸில் நம்ம என்ன பார்த்தோம், சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. மூணு கோணத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, 180. இல்லைனா அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஏ ட்ரையாங்கிள். மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டீரியர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அண்ட் கான்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் see the exterior angle of triangle. ஒன்றும் இல்லை, எக்ஸ்டீரியர்னா இப்படி ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா, அதை வந்து ஏபியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். டிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதுக்கு பேர் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு என்ன ஈக்குவலாக, சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்படி சொல்லணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கான்குரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் இருக்க பேஜஸ் தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். we know that any triangle is made up of 3 vertex, 3 sides and 3 angles. இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா 3 vertex இருக்கணும், 3 angles இருக்கணும், 3 sides இருக்கணும் இல்லைங்களா. now we observe the triangle given in the diagram அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் ஏபி, அதை நான் சொன்னது ஏபி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஏசிபி which is formed as a side BC. this is angle CBD is known as exterior angle of triangle ABC at B ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு adjacent sideன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன்ல இருந்து வந்து adjacent sideனா எதுன்னு சொல்லுவாங்க, நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சோம் இல்லைங்களா. இதுதான் வந்து என்ன, நமக்கு adjacent angles அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது ஏபிசியும் சிபிடியோ adjacent angles, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதுதான் இங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரூவிங் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பக்கம் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பண்ண முடியுமான்னா இல்லை, த்ரீ சைட்ஸும் நம்மளால எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொண்டு வர முடியுது. இப்படின்னு கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. த்ரீ சைட்ஸ் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் is 180. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுமா, இந்த ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட், இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருமா, 360. இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. therefore the properties of exterior angles gives two results. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ரெண்டு ரிசல்ட் கொடுக்குது. ஒன்று வந்து an exterior angle of triangle is equal to sum of the two interior opposite angle. அடுத்தது வந்து the sum of the exterior angles of triangle is 360. இந்த ரெண்டு அடிப்படையில் தான் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சம்ஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி என்னது, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வரும். அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 4.1ல 11th சம் பாருங்க. இன் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் MNO, angle N is equal to 90 degree. MO is extended to P
if angle NOP is equal to 128, find the other two angles of triangle AMNO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமே கொடுக்கல, நம்மளே பிக்சர் போட போகிறோம். கொடுத்துருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆங்கிள் N வந்து 90 டிகிரியாக எழுதிட்டோம். MO இங்கே அப்படியே எக்ஸ்டெண்டட் டு P அது எழுதிட்டோமா. அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 128. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் NOP வந்து 128, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனி ரைட் ஆங்கிள் MNO, ரைட் ஆங்கிள் MNOன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை பாருங்க MNO இது போட்டாச்சு. முதல்ல இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டாச்சு. ஏன்னா ரைட்னாலே 90 டிகிரி, இதோ இங்கே 90 டிகிரிக்கு டிகிரி குறிச்சாச்சு. அடுத்தது MNO கொடுத்தாச்சா, பேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் N தான் 90 டிகிரி. அப்போ இங்கே தான் நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், N வந்து 90 டிகிரிக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் MO இஸ் எக்ஸ்டெண்டட் டு P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MO இஸ் எக்ஸ்டெண்டட் டு P. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அது வழி தான் நம்ம போகணும். MO தான் எக்ஸ்டெண்டட் டு P. அதனால இந்த சைடில் வந்து P வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ இது வந்து என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது வந்து 128 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் NOP இஸ் ஈக்குவல் டு 128ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன ஆயிருக்குது, MNO வந்து 128, MNP வந்து 128. நமக்கு இது 128, இது 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, other two angles of triangle MNO. ஸோ இந்த ஆங்கிளும் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிளும் we have to find out பண்ணோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளே நம்மளே மேக் பண்ணிக்கணும். அதில் N வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. MO பக்கம் தான் Pங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அது வந்து 128. அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் NOP வந்து 128ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அதர் டூ ஆங்கிள்ஸ், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான்ப்பா கேள்வி. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் அதை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு போடலாம். ஆங்கிள் M பிளஸ் ஆங்கிள் N. பாருங்க, இந்த இதுக்கு டூ ஆப்போசிட் சைடு எது, ஆங்கிள் MO ஆங்கிள் N. பாருங்க, இப்படி ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்படி வரைஞ்சிட்டு இது 128ன்னு பேசிட்டாங்க. இது வந்து P, இந்த பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் Pன்னு பேசிட்டாங்க. இது N, இது M. MNO O இந்த எக்ஸ்டாண்டட் டு P. இந்த ஆங்கிள் 128. அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிள் MO ஆங்கிள் N. அதை தான் இங்க வந்து போட்டிருக்காங்க. ஆங்கிள் M பிளஸ் ஆங்கிள் N இஸ் ஈக்குவல் டு 128. இதுல ஆங்கிள் Nக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், 90 டிகிரி தெரியும். therefore ஆங்கிள் M இஸ் ஈக்குவல் டு 128ல 90 டிகிரி போச்சுன்னா 38. அப்போ M வந்து 38 கண்டுபிடிச்சாச்சு. N ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரின்னு தெரியும். தஸ் அடுத்தது இப்போ இது ஆங்கிள் M தெரியும், ஆங்கிள் N தெரியும். இப்போ என்ன ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த ஆங்கிள் O கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, MN பிளஸ் O இஸ் ஈக்குவல் டு 128. therefore M வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 38ன்னு கண்டுபிடிச்சோம். N வந்து என்னன்னு நம்மளே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 90. ஆங்கிள் O தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 128. ஸோ அப்போ ஆங்கிள் O இஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 128. அப்போ 180ல 128 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் O வந்து 52 கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு பக்கத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் M கண்டுபிடிச்சாச்சு, ஆங்கிள் N, ஆங்கிள் O, இது P. ஓகேங்களா, இது 19 கொடுத்தாச்சு. இதை நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா 38, இதை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 52 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, we see in the next video.